மகளே இன்றைக்கான ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்களா, தலை வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டா. ஃபேக்லினோட மோத்தரை வந்து கிழிச்சது வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபேக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம எங்கே தப்பாக சொன்னால் அது நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிருமோ அப்படிங்கிறனால தான் வந்து அது என்ன பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸை வந்து சொல்ல மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடச்சி இவன் வந்து சேப்பியம் விளாட்றா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ப்ரோமோவில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னா தெரியும். சவுண்டு பேசின வந்து இருந்துச்சு, விஷால் பேசின வந்து இருந்துச்சு, ஜாக்லின் பேசினது, ரயான் பேசினதெல்லாம் வந்து இருந்துச்சுல்ல. ஆனால் இந்த முத்துக்குமரன் வந்து ரணவ் அப்படின்ட்டு இருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் பேசினது வரல. அப்படியே பிக் பாஸ் வந்து கட் பண்ணி தூக்கி விட்டுருப்பார். என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறத அப்படியே கட் பண்ணி தூக்கி இருப்பார். ஏன் தெரியுங்களா, இவன் வந்து வளவலன்னு பேசுவாங்க. பேசுறதுனா சில பேர் வந்து ரசிக்கும்படி பேசுவாங்க. இப்போ சவுண்டெல்லாம் வந்து சுருக்காமல் பேசினா கூட அந்த பேச்சு வந்து ரசிக்கும்படியாக இருக்கும், பாயிண்டாக இருக்கும். ஆனால் இவன் பேச என்னென்னா அப்படி சுற்றி வளர்ப்பான். யாகாவராயும் நாகாப்ப சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு அப்படிங்கிற அந்த ரெண்டே ரெண்டு வரி தான். அதை வந்து அப்படியே திருக்குறளை வந்து அப்படியே எம்பத்தைஸ் பண்ணி சொல்லுவான்ல. அந்த ஒரு நாளை என்னன்னா, நீ பேசவே வேணாண்டா சாமி, நீ போடா சாமி அப்படின்ட்டு நீ புறமோல வரதுக்கெலாம் தகுதியான நபரும் கிடையாது, உனக்கு கண்டென்ட்டு கொடுக்க தெரில, ஓர போய் உட்கார்றா பட்டிமன்ற பேச்சாளர் பைத்தியமே அப்படின்னு சொல்லி பிக் பாஸே தலையில் அடித்து புறமோல ஆள வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சது வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுத்துக்கு லாய்க்கில் வந்துட்டான், வாயை மட்டும் வச்சுக்கிட்டு பிஆர் செட் பண்ணிட்டு இவெல்லாம் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த புறமோல என்னென்னா, ஜாக்லின் வந்து விஷாலை வந்து சொல்லிட்டு அவன் மேலே நம்ம ஏதாவது விமர்சனம் வச்சோம்னா வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுது. ரைட்டு. அதுக்கப்புறம் முத்து வந்து ரணவ் சொன்னோடனே பிக் பாஸ் வந்து தூக்கி போட்டார். அதே மாதிரி ரயான் வந்து ரணவ் நாமினேஷன் பண்ணிட்டு, ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்போ இந்த வாரம் வெளியே போகிறது நம்ம இல்லாட்டினா அவன் 2 பேராக தான் இருக்கும், அதனால் நம்ம வந்து அவனை சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இவனுக்கு கேமே புரியலை, மற்றவங்களுக்கும் கேம் புரியுது அப்படின்னு ஒரு அரைச்சமாகவே அரைச்சி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லின் சொல்லுது. உடனே அடுத்து வந்து விஷால் வந்துட்டு ஜாக்லின் சொல்லிட்டு, ஜாக்லின் வந்து இன்னும் நம்ம யார் மேலே ஏறி நம்ம வந்து சவாரி பண்ணலாம், அதாவது நம்ம யாரை வச்சு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம தலை வந்துட்டு வேறு லெவலில் அவள் எங்கே ஃப்ரெண்ட்ஸை தப்பாக சொல்லிட்டு அது நம்மளுக்கு கெட்ட பேர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தான் அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, நட்புங்கிற மாதிரி சீனை போடுறா. அது வந்து ஒரு சேஃப் கேம் பிளேயர்னு சொல்லி அடித்தது இருக்குல்ல, சம்பவக்காரி சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.